வாங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டாக் சார்ட்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற கதைய பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ட்ஸை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இதோட ஆரம்பம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நிறைய பேருக்கு இத வெறும் கிறுக்கலா தெரியும். ஆனா உண்மையில இது மனுஷங்களோட உணர்ச்சிகளை காட்டுது. மார்க்கெட்டையே ஆட்டி படைக்கிற ரெண்டே விஷயம், பயம் அப்புறம் பேராசை. நம்ம கதை ஆரம்பிக்கிறது இப்பல்ல, 1700கள்ல ஜப்பான்ல. இவர்தான் முனிகிசா ஹோமா, ஒரு பயங்கரமான ரகசியத்தை கண்டுபிடிச்ச ஒரு ஸ்மார்ட்டான அரிசி ட்ரேடர். அரிசி ட்ரேட் பண்ணும்போது ஹோமா ஒரு விஷயத்தை கவனிச்சாரு, மத்த யாருமே அதை பார்க்கல. விலையை ஏத்தி இறக்குறது அரிசி இல்ல, ட்ரேடர்ஸோட மனசுதான் அவருக்கு புரிஞ்சுது. அவங்களோட பயமும் பேராசையும் தான். இந்த எமோஷனல் போராட்டத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வர அவர் ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு. ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு கதை சொல்லும். அதுல ரெண்டே பாகம்தான், பாடி பின்ன விக்ஸ். இந்த பாடி தான் கதையோட மெயின் பார்ட். அந்த சண்டையில யாரு ஜெயிச்சாங்கன்னு இது காட்டும். அந்த சின்ன கோடு, அதாவது விக், சண்டை எவ்வளவு தூரம் போச்சுன்னு காட்டும். அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை. பாருங்க, ஒரு பச்சை கேண்டில். இதுக்கு அர்த்தம் வாங்குறவங்க ஜெயிச்சிட்டாங்க, சந்தையில பேராசை அதிகம், அவங்களோட கண்ட்ரோல்ல விலை கிடுகிடுன்னு மேலே ஏறி இருக்கு. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி சிவப்பு கேண்டில்னா பயம் ஜெயிச்சிருச்சு, இப்ப கண்ட்ரோல் விக்கிறவங்க கையில. அவங்களோட நெகட்டிவ் எண்ணத்தால விலை டக்குன்னு கீழே விழுது. இது ஒரு வார்னிங் மாதிரி. சரி, 300 வருஷம் பழைய இந்த ரகசியம் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்? சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க பார்க்கறது வெறும் விலை இல்ல, அது மனுஷங்களோட உணர்ச்சிகள். இந்த எமோஷன்ஸோட ஆட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணலாம். இந்த விஷயம் தெரிஞ்சா உங்க கையில ஒரு பவர் இருக்கு. அடுத்த தடவை சார்ட்டை பார்க்கும்போது இதை யோசிச்சு பாருங்க.